ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே மினியேச்சர். நம்ம டிகே மினியேச்சரில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சாஃப்டான சூப்பரான டேஸ்டியான ஆப்ப ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப கிரிப்ஸியாக வந்திருக்குன்ட்டு. இதே அளவோடு நீங்கள் மாவு அரைச்சி பாருங்கள். அப்படி அரைச்சிங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக வரும் ஆப்ப ரெசிபி. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இதை தேங்காய் பால் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ப்ளீஸ் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது நான் ஒரு கடாய் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கப் அளவில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம். பச்சரிசி சேர்த்து தான் அந்த ஆப்பம் செய்யணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதோட அதே கப் அளவுக்கு 1/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. 1/4 கிளாஸ் சேர்த்தா மட்டும் போதும். அதோட வெந்தயம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதோட அந்த நல்ல மொறுமொறுப்பாக கிடைக்கும் நம்மளுக்கு ஆப்பம். அதுக்காக தான் இதை நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறிடுச்சு. இப்போது மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். அதில் 1 கப் அளவு வடித்த சாதம் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பழைய சாதம் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பழைய சாதம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரம் ஆனாலும் ஆப்பம் சாஃப்டாக இருக்கும். அதுக்காக இப்போ நம்ம ஊற வச்சக்கூடிய அரிசியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். வேறு பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போது இதை மூடி போட்டு மூடி இதை ஒரு குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாக நல்லா பொங்கி வரணும். மாவு நல்லா புளிச்சா மட்டும்தான் ஆப்பம் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, நான் மூடி வச்சுட்டேன். ஒரு 4 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ மாவு நல்லா பொங்கி வந்துடுச்சு. இப்போது கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டேன். இப்போது நான் ஆப்பக்கடாய் வச்சுருக்கேன். அதெல்லாம் எடுத்து வச்சுக்கக்கூடிய மாவை சேர்த்து நம்ம ஆப்பம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆப்பம் ஊற்றிட்டு நல்லா சுற்றி விட்டோம்னா அது நல்லா ஒட்டிக்கும். சாப்பிடும்போது நல்லா மொறுமொறு இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு நைஸாக ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நடுவில் மட்டும் கொஞ்சம் மாவு இருக்கணும். அப்போ தான் அதோட தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மூடி வச்சுட்டு பாருங்கள், ஆப்பம் நல்லா எல்லா சைடுமே நல்லா வெந்து வந்துருக்கு. பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி ஆப்பம் சுட்டு பாருங்கள். நான் சொல்கிற அளவோடு போட்டு பாருங்கள். நிச்சயமாக ஆப்பம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதோட நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் ஆப்பம் சாப்பிட்டா கூட ஆப்பம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நான் சொன்ன அளவு மெத்தடோடு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே பிடிக்கும். பாருங்கள், நான் பிச்சு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மொறுமொறுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். இதோட தேங்காய் பால் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் செம்மையாக இருக்கும். பாருங்கள், கலரும் எந்த மாதிரி வந்திருக்குன்ட்டு. நான் சொல்கிற அளவோடு செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பரான டேஸ்டியான ஸ்பெஷல் ஆப்பம் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட டிகே மினியேச்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.